இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவில் பணியாரம், சத்து மாவில் கொழுக்கட்டை, புட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. வாங்க பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ பாகு நல்லா ஆறி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சு கல் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு சிம்லேயே வேக வைங்க. 2 சைடும் நல்லா வேகணும். இப்படி பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.